வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ். போனோம்னா இன்னைக்கு தேதி ஜான் 17, 2020 அண்ட் இது பஞ்சர்னா எபிசோட் 49. போலாம் வாட்சன் மீமுக்கு. அதுக்கு மீமுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன். சாரி சிவா, பிலேட்டட் விஷஸ். முந்தானேத்தி வந்து ஆர்மி டே கொண்டாடினாங்க, நீங்களும் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு வந்து ஹாப்பி ஆர்மி டே சிவா. The true commando of Ponorina. நீ இப்படிலாம் பேசியே பேர் அங்க நெட்டு தாங்க மாட்டேங்குது. வச்சனை கேளு, அவன் சொல்லுவான் நீ ஒண்ணு பேசுற, வாய் ஒண்ணு அசையுது, வாய்ஸ் ஒண்ணு போகுது. அதான் லெஜெண்டரி ஜியோவா யாரு? இது ஆர்டெல். எதுவா இருந்தா என்ன, ஆர்டெல்லும் இப்படிதான் இருக்கா? விக்கிக்கும் இது 7ஆம் பொருத்தம். அதேதான். மீமுக்கு ஐயோ bro after fun sarina Vicky bro after fun sarina அண்ணா ரசம் போயிட்டு இருக்கு. சக்கையா பொட்டேட்டோ சிப்ஸ் முறுக்கு வந்துட்டா மீசன். அவனுக்கு அடுத்த பால் தாண்டா. 6 hours later. பங்காளி என்னது மினி கட்டப்பாவிக்கு நல்லது. ஐயோ அது கரண் நல்லது, இது நொற கெட்டது. ஐயோ Thanks for watching. மறக்காம subscribe bell icon-ஐயும் press பண்ணுங்க. கமாண்டோயா போன தடவை சொன்னேன்ல. போன தடவை சொன்னேன்ல உனக்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட் சிவா. 3ஆம் நாள் நள்ளிரவு 1 மணி. செஞ்சு விட்டுறேன். டேய் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஓ வாட்ஸா எல்லாத்துக்கும் காரணம் வாட்ஸாடே ஒன்னே தானே போடணும். சொல்ல தானா அவங்களா வருது, பாசத்துல போட்டிருக்காங்க. பாசத்துலயாடா எப்ப சாமி இல்ல டேட்டா எல்லாம் செலவு பண்ணி இத்தனை வீடியோ எடுத்து நிறைய இருக்காங்களே, செஞ்சு விட்டுறணும் இவர. நல்ல சிங் நீ சொல்லுவடா, நல்ல சிங்கு. டேய் அது கடைசியிலதான் இந்த ஒரு இது பைசப்ஸ்க்கு பண்ணிக்க தெரியுமா? சம சிங்க். ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ப மாட்டீங்க, பேசிக்கல. நான் ஒரு நார்த் இந்தியன், என் அசிஸ்டன்ட் 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? தோ 2 பேர். ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரைஸ், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யோ ஆளே வேஸ்ட்ங்கற பேரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் விக்னேஸ்வர். யாரியா நீ? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நல்ல பாடின்ட்டு வட்சனை பாரு. எங்க ஆளே அவன் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் பாருங்க கென்யன்ஸ் தானே ஜெயிப்பாங்க அதிகமா மேரத்தான்ல. ஆப்பிரிக்கன்ஸ் அடுத்து ஆப்பிரிக்கன்லாம் இல்ல, நாங்க ஹிஸ்டரியே மாத்துறோம். இனிமே தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து அதுவும் வட்சம் தான்டா ஜெயிப்பான். சிவா டூர் டி பிரான்ஸ்னா நம்ம ஊர் அந்த மாதிரி. நம்ம ஊர் மேரத்தான்ல இன்டர்நேஷனலுக்கு என்னதுடா அது? இவன் ட்ரையத்லான், வட்சன் வந்து ட்ரையத்லான். உங்க அளவுக்கு வராது. போலீஸ் அதிகாரி கிடையாது, கமாண்டோ. நீங்க பாரு, யாராவது மீம் போட்டா கூட 30 செகண்ட்ல முடிஞ்சிருது. நீ பேச ஆரம்பிச்சா 3 நிமிஷம் போகுது. மீம் கார்டு ஜூனியர் கட்டப்பா மிஸ்டர் எம்எம் காரு. அதத்தான் நானும் சொல்றேன், இவன் தான் வில்ல. அதனாலதான் குட் நைட்ல சுண்டல் போட்டு. குட் நைட்ல சுண்டல் போட்டு. ஆமா, சுண்டல்ல குட் நைட் போட்டு. சுண்டல்ல குட் நைட்னா கண்மிடா. இது குட் நைட் ஒரு பேசின் ஃபுல்லா குட் நைட் பாய்சன் வச்சுக்கணும். அதுல 4 சுண்டல் சுண்டல் போட்டு. சல்யூட் ராம்ராஜுக்கு திரும்ப சல்யூட்.
நைஸ். யூரோப்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அதான் யார் வீட்டை திறந்தாலும் அங்க விக்கி ப்ரோ இருக்காராம். ரிப்போர்ட்டர் எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஃபாலோ மீ. டேய் யாரா அவன் உள்ள? டேய் ஏய் யாரா அவன்? ரஷ்யா. ஐ கோயிங் டு ஸ்டாப் யூ. சர்வாதிகாரி. சுவிட்சர்லாந்து. விக்கி ப்ரோ பாடு. விக்கி ப்ரோனா விக்கி ப்ரோ தான். ஐயோ அந்த ஃபேஸ் அபியூஸ் பண்ணி இப்ப விக்கி ப்ரோ ஃபேஸ் மாத்தி இருக்கலாம் இல்லையா அங்க? ஏன் நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போகலாம்னா ஐயோ அந்த ஃபேஸ் ஆப்ல அது என்ன பண்ணுவீங்களே, அது கொஞ்சம் அந்த விக்கிக்கு கொஞ்சம் அந்த மூஞ்சி மாத்தி விட்டு வந்திருக்கலாம். வேற லெவல்ல இருக்கீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எங்க போய் கதை திறந்தாலும் உள்ள 4 பேரோட டான்ஸ் தான். எல்லா கண்ட்ரிலயும் விக்கி தான். அதான் சரி அட்டு. இந்த மாதிரி தனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தெரியும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, சீரியஸா சொல்றேன், ஆபீஸ்ல நாளைக்கு சுண்டல் சாப்பிடும் போது உங்க 2 பேருக்கு அதை கழட்டி ஊத்திடுவேன்டா. அன்னியன் ஏண்டா மோசா தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. டேய் ரொம்ப நேரம் அப்படியே வைக்காதடா, கண்ணு தெரியாதடா, இப்படி பாப்பாங்களே யாரு பாது மக்கமாவடா அப்படி. இப்படி நான் பண்றேன் இப்படி. நீ அப்படி பண்ணவே இல்ல. அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணிட போறாங்க சீரியஸா. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ இங்க கை வைக்கல, இங்க வச்சு. யூரோப்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மறுபடியுமா அதான் யார் வீட்டை திறந்தாலும் அங்க விக்கி ப்ரோ இருக்காராம். யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? மியூசிக் வேற மாதிரி இருக்கு. மரட்டு அளவடி. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சூர்யா மாதிரி சிரிப்பு, சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற. சரி இல்ல பாரபட்சம் பார்க்காம சரிங்க. இன்னும் அந்த வச்சனை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க, அவனையும் லைட்டா எங்கேயாவது ஸ்கோர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். அவன் ஒன்னும் மீன் மெட்டீரியலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். வச்சா உஷாரா இருக்கான். கொடுக்க கூடாது, தப்பிச்சிடறான். அங்க பேர் கொடுக்க கூடாதான். கூடாது சொல்லிட்டு இருக்க கேப்ல வருமா மாதிரி. இப்ப இந்த இடம் தான் பழைய சோக். பிரிக் ஆயிருமா? வீட்ல வீடு கட்டும்போது செங்கல் பத்தலன்னு சொல்லிருக்காங்க. பேண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. 1+ பேன் பண்ணிட்டாங்களா? பேண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. பேண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. பேண்டுக்கே பேண்டா? ஃப்ரீயானா நேர்ல தான் போய் பேசணும். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, ஜாலி அப்படி இருப்பாங்க. முட்டை போடுற கோழிக்கு ஆம்லெட் போட தெரியாது, ஆம்லெட் போடுற நம்மளுக்கு முட்டை போட தெரியாது. அக்கா எல்லாம் இப்போ வந்து அபிஷியல் உங்களோட கிராம் லேப்டாப் வந்து 2021 அப்டேட் 5 கிராம் லேப்டாப். நான் அவனை திருடன்லாம் சொல்றதே இல்லையே. இப்போ சொல்லிட்டியா? எப்ப திருடன் சொல்றது இல்ல. வச்சன் அமைதியா இருக்கான். வச்சன் அமைதியா தான் இருப்பார். ஏன்னா அவர் வச்சன் அக்கா தான் குஞ்சு தூக்கிட்டு அடை கடைக்கு போச்சாம்டா. ஏன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுல. வாழ்க்கை ஒரு வட்டண்டா. நானும் பழைய சோக்கு வச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாம அன்னைக்கு கூட அதே மாதிரி தான் ஆச்சு. நானும் ஐயாவும் மொக்க போட்டுட்டு இருந்தோமா. அன்னைக்கு ஐயா தான் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் நேத்து ஒரு முட்டை சாப்பிட்டேன். ஏன்னே தெரியல, வாந்தி வந்துகினே இருந்தது, வாந்தி வர மாதிரியே இருந்தது அப்படின்னு. அதான் ஒண்ணு ஐயா இல்ல, ஏன் என்ன முட்டைன்னு கேட்டா ஒண்ணு நம்ம வயிறு முட்டை. ஹே ஹே ஹே
இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? கமாண்டோ மேக்ஸ் மிலிட்டரி ஸ்கில்ல. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். மேடம் நீங்க கிளம்புங்க. உடச்சுக்குறா ஃபர்ஸ்ட் அடுத்த ஃப்ளேவர், மூணாவது ஃப்ளேவர். வாவ் சூப்பர் ஓபன். பாப்பா இதை விட குரல் வித்தியெல்லாம் காட்டி உன்னை கொண்டு போயிருவாங்க. நம்ம ஆண்டவர் அல்வா கடை. ஸோ அந்த ஆண்டவர் அல்வா கடையில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். திருப்பதிக்கு லட்டு, பழனிக்கு பஞ்சாமிர்தம் தான், திருவையாறுனா ஆண்டவர் ரசக அல்வா கடை. ட்ரைனிங் இன் டோன்ட் ஃபுட் மை காட். உயிரே 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 உயிரே. ப்ரோ அந்த ஒரு டிசிப்ளின் கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ண கூடாது. ஆமா சாப்பிட்டே ஆகணும். ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனும் காட்ட கூடாது. மிலிட்டரி ட்ரைனிங் சொல்லிருப்பாங்கல்ல, ஃபேஸ்ல வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் காட்ட கூடாது. அந்த மாதிரி அவர் எவ்வளவு காரமா சிவா வந்து உண்மையிலேயே ஒரு நிஜ லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான ஆளுதான், ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு டிட்டர்மெண்டான ஆளு. அது வந்து எப்படின்னா அவரோட மிலிட்டரி வாழ்க்கையில வந்து இது வந்து அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்றது வந்து நீங்க என்கிட்ட போன்ல சொன்னாரு. என்னடே அங்க அந்த 3 பேர் சாப்பிட்டோமே, அஸ்வத் ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சாசு எக்ஸ்ட்ரா வேற ஊத்தி சீன் போட்டானா. அடுத்த நாள் காலையில கால் பண்ணி முடியல போக முடியல, ஃபுல் ஃபயர். ஆமா சரி. அப்புறம் மேக்ஸ் வந்து ஷிப்ல வேலை பார்க்க போறாரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சூப்பர். அவங்களோட 6 மந்த் ஆஃப்ல இருந்தாரா இந்த கோவிட்னாலயா இல்ல 6 மந்த் ஆஃப்ல இருந்தாரா தெரியல. இப்பதான் விசா அப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் 10 to 12 months வந்து ஷிப்ல தான் இருப்பேன் அப்படின்னாரு. ப்ரோ நீங்க ஷிப்ல முடிஞ்சா கையில நல்ல போன் இருக்கு, இல்லாட்டி கேமரா எல்லாம் இருந்ததுன்னா vlog ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நிறைய சூப்பரா இருக்கு, நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. vlog ட்ரை பண்ணலாம், ஆனா வந்து அவர் அப்லோட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும். நிறைய எடுத்துக்கணும். ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிடுங்க, போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு நிறைய கண்டென்ட் உங்களால எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ அப்படியே முடிஞ்சா டைம் லாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருந்தது. நிறைய பேர் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் கெத்து பண்ணுங்க. அவ்வளவுதான். மாஸ் பண்ண போறாரு. அங்க போய் பாரு, கேப்டனுக்கே மீன் போடுவாரு எங்காலி. இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? கருப்பு சுறா. ரகசியம் சொல்ல மாட்டேன், பெரிய ரகசியம். ஏன்னா எதையுமே சொல்லக்கூடாது. உன்கிட்ட எதை சொன்னாலும் நீ எனக்கு கேவலப்படுத்தி விட்டுறா. அதெல்லாம் இதை வந்து கம்முன்னு இருப்பேன். ஏன்னா நான் இப்போ இந்த விஷயத்தை எதையும் சொல்லவே மாட்டேன். ஒரு பெரிய நான் ஒரு நல்ல குளிர்ச்சியான இடத்துல இருக்கேன். ஏன்னா நல்ல இன்பமான இடத்துல இருக்கேன். ஏன்னா கஸ்டமர்லாம் நிறைய கஸ்டமரு நல்லா கவனிச்சுட்டு வாங்கிட்டு சிறப்பாக இருக்கேன். ஏன்னா போதுமா, இந்த ரகசியத்தை நான் சொல்லவே மாட்டேன் உனக்கு. யார் அந்த பர்ஃபார்மர் தெரியலையா உனக்கு? இவர் ஜிபி முத்து. ஜிபி முத்து. நான் ஜிடி முத்து. அவர் சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்காருடா. வேற லெவல்ல ஃபன் பண்ணுவாரு. ஆமா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. மனுஷன் வேற லெவல். சாம்சங் சார்ஜர் தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். உண்மைதானே? இது எப்படி கிடைச்சது அவருக்கு? என்ன ஸ்டைல் பாரியாயோ? புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. மீசன் எப்படி அந்த கோட் போட்டோ எப்படி கிடைச்சது அவருக்கு? அது Facebookல இருந்திருக்கும், தூக்கி இருப்பாரு. செஞ்சு விட்டுறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் அலப்பறைகள். சொல்ல முடியாது.
சொல்ல முடியாதே. ஏப்ரல் ஃபூலா? கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். வாட்ச் ஃபுல்லி சாம்சங் எலக்ட்ரானிக் இதோட ஜிபி யூஸ் பண்ணா எங்களுக்குலாம் கிடைக்காதா அப்படின்னு வெஸ்டர்ன் லெவல்ல கேக்குறாங்க. ஏன்னா அவங்க ஸ்னாப்டிராகன் தான் கிடைக்கல எக்ஸ்னாஸ். ஓ ஓகே. இதனால நாங்க வாயில வச்சு கஷ்டப்பட்டோம். நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். படபோது கரெக்ட் தானே. ஆனா எப்படி தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்கங்கிறது தான் கேள்வி. கன்னு மாதிரி அதையும் பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. தவம் செய்ய போயிடலாம்டா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த தாடி பார்த்தல கீழே மேலையும் ஒட்டு தாடி வச்சா இது ஒரு பிரச்சனை தான். I didn't think you could keep it a secret. What? I am an excellent secret keeper. I have kept all of our secrets. What secrets? Oh, no, I'm not going to tell you because I am an excellent secret keeper. You already know. You already know. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்படிதான் இருக்கு. இன்னும் கூட அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதோ வாட்ஸ்அப் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்டா. அந்த ஃபீச்சர் இருக்குங்கிறத அவனே இப்பதான் யூஸ் பண்ணி பாக்குறான் போல. ஆனா யூஸ் பண்ணது கூட தப்பு இல்ல. எல்லாரும் தான் போய் சொல்லிட்டு திரியறாங்க ஊருக்குள்ள ஸ்டேட்டஸ்லன்னு பார்த்தா இவனும் போய் சொல்லிட்டு திரியறான். என்னது அது ஆக்சுவலா நான் இன்னும் அதை பார்க்கவே இல்ல. ஸ்டேட்டஸ் வருது, மீம்ல வருது. மீம்ல வரும். மீம்லயே வருதா? சாம போடு. கொளுத்தி போடுங்க. ஐயா நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படனா? 2G யூசர் வாட்ஸ்அப் சம. நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? கரெக்ட் தானே. நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படனா? நியாயமானது. ஃபர்ஸ்ட் 2G ல எதுவுமே சிங்க் ஆகாது. வேற லெவல். Elon Musk overtakes Jeff Bezos as the richest person in the world. பில்லியனர் விக்கி ப்ரோ, நான் இருக்க வேண்டிய இடம் வந்தா அது. கரெக்ட். எங்க ஆள் ஆக்சுவலா எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேர் கொடுக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம ஏழை எளியவர்கள் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருவான். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். அது யார் சொல்றது? ஒரு ஃபோர்டு மஸ்டாங், ஒரு புக்கட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹயபூசா வச்சிருக்கிறவர் சொல்றாரு. சரி, அடுத்து வாட்ஸ்அப் ரோட் ராஷ், ஆஸ்பால்ட், என்எஃப்எஸ். ஓகே, அதுல வர காரெல்லாம் நீங்க நிஜத்திலே வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இந்தியா ரேங்க்ஸ் 128 இன் குளோபல் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட். இந்தியன் பீப்புள் ஜியோ, ஏர்டெல், வி. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? நீங்க தான்டா. OnePlus மீ பேட் விக்கி ப்ரோ, வாட்சன் ப்ரோ, மாப்பிள்ளை வருதான். ஆனா போட்டிருக்கிற சட்டை எந்த OnePlus பேண்ட் இப்படியா இருக்கு? ஆமா, ஆக்சுவலா இந்த இடத்துல OnePlus எழுதி இருக்கோம்டா. இல்ல இவர் இதுல ரெண்டுத்துலயுமே மீ பேண்ட் தான் போட்டிருக்காரு. மீ பேண்ட் தான் போட்டிருக்காரு. ஆமா ஆமா. ஓ, அதான் நான் பார்த்தேன். ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா ஆமா ஆமா. விக்கி ப்ரோ முட்டுக்கள் in every TVT episode. This is the worst phone I ever seen. OnePlus is far better than Apple. In Apple, this is the worst phone I ever seen. Apple is far better than OnePlus. நீங்க ஆளு தக்கியா? நான் இன்னைக்குமே சரி ஓகே சொல்லலாம். Every TVT episode intro be like when Vicky bro says வணக்கம் geeks, welcome to TechWise Tamil பண்ணனா. Nando says வணக்கம் viewers, welcome to TechWise Tamil பண்ணனா. When Watson bro says செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. நியூஸ் அவன் தானே எடுப்பான், எல்லாம் வாசிக்கிறதுலாம் போட்டுட்டு இருக்காங்க. Realme, we give you 65 watt charger in box. Oppo, we give you 125 watt charger. Redmi, you want a charger in the box? Are we a charity to you? இந்த இடத்துல சாம்சங் போட்டுருக்கணும். கரெக்ட். ஆக்சுவலா லேட்டா இவர் ஃபர்ஸ்ட் டே செஞ்சிருப்பார் போல, இப்போ செஞ்சிருந்தாருன்னா போட்டுருப்பார். Other celebrating Bogi, ஆண்டவர் celebrating Bogi. Reface app. அதுதான் புரியலையே. ஒரு அவதாரம் வந்துட்டு இருக்கார்ல பேசுவோம். போடு வேற லெவலியா எங்க ஆளு. மீம் கிரியேட் பண்றவங்க தான் வேற லெவல் வச்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? எது வாட்ஸ்அப் வேண்டாமா? அடக்கு இருக்கா? அப்ப அடுத்த மாசமே சிக்னல் டெலிகிராம் அப்புறம் வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான். எஸ்எம்எஸ் காலு அப்படியே எல்லாம் பேக் டு ஓல்டு தான், ரெட்ரோ ஃபீல் தான். சார் அந்த நோக்கியா ஃபிளாக்ஷிப் ஆண்டவர்
உங்களுக்கு லீக் விடுறதே பெருசு, நீ என்ன போன் கேக்குற? சரி காசு ஆட்டர் தங்கையா, எவ்வளவு கேட்ட நீ, அதை யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல பாத்தியா? அதுக்குதான் நான் சொல்றேன், சிஇஓ பதவியில நம்ம சிவா ப்ரோவை உட்கார வச்சோம் அப்படின்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 தரமான நோக்கியா பிளாக்ஷிப் வர வாய்ப்புகள் உண்டு. சேஞ்ச்.orgல இப்பவே ஒரு பெட்டிஷனை நம்ம சைன் பண்ணுவோம். வருஷத்துக்கு 1 வந்தாதான்டா அது பிளாக்ஷிப், 2-3 எல்லாம் வந்து அசிங்கம்டா அது. அதெல்லாம் பரவாயில்ல. Change.orgல பெட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்றோம், சிவா உட்கார வைக்கிறோம். ஐபோன்ஸ் ஃபேன்ஸ் பி லைக் பட் பிக்சல் சிவா பி லைக். நாச்சு தெரியுது. டிக்கர் ரிப்ளை மார்க் ஹஸ் ரீட். அப்போ புரியல, இப்ப புரியுது. மார்க் ஹஸ் அப்போ புரியல, இப்ப புரியுது. எல்லா மெசேஜையும் மார்க் படிச்சிருக்கான். அதான் எல்லா மெசேஜையும் மார்க் படிச்சிட்டு தான் இருக்கான். நீங்க என்னடா அண்ணா உட்கார்ந்துகிட்டு வேற லெவல் பீங்குது. யாருன்னே தெரியல தம்பி, நான் சேஃப் இல்லைன்னு ரூமரை கிளப்பி விட்டான், என் ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணிட்டான். டெலிகிராம்ல தான் எல்லாரும் இதுவும் போயிருந்திருக்கும். I'm seeing S21 Ultra price. S21 Ultra starts at 1 lakh. Me நியூஸ் பார்த்தாமா எரிச்சமான் இருக்கணும். போகி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும் கீழே, ஹாப்பி போகி. Samsung removes charger from box and tweets from iPhone. People Samsung. கரெக்ட் தான். Samsung users, iPhone users. Right now condition of Samsung users who trolled iPhone user. கரெக்ட் தான். இதுதான் மார்க் கடைசியில என்ன ஸ்டேட்டஸ் போட வச்சிட்டாங்களா? இதுதான் அந்த ஸ்டேட்டஸ். WhatsApp doesn't share your contacts with Facebook. ஏய் என்னங்கடா கடைசியில வாட்ஸ்அப்பே புலம்பி ஸ்டேட்டஸ் போட வச்சிட்டீங்க. சூப்பரே. இதெல்லாம் தான் எங்களோட மீம்ஸ் அண்ட் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் மீம்ஸோட நம்ம அடுத்த சண்டே சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், see you soon. பரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.